ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? காலங்களை மாற்றுகிறவர். அப்படின்னா என்ன தெரியுமா? காலங்களும் மாறும், சூழ்நிலைகளும் மாறும், இந்த நிலையும் என்ன செய்யும்? மாறும் என்பதனால தான் காலங்கள் மாறும்னு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வசிக்கும் பொழுது 4 வகையான காலம் இருக்கிறது. என்ன காலம் தெரியுமா? வசந்த காலம் இருக்கிறது. அந்த வசந்த காலத்துக்கு அடுத்த காலம் கோடை காலம் என்ன செய்கிறது இருக்கிறது. கோடை காலம் முடிஞ்சிருச்சுன்னா இலையுதிர் காலம் என்ன செய்கிறது இருக்கிறது. இளையுர் காலம் முடிஞ்சிருச்சுன்னா குளிர்காலம் இருக்கிறது. இந்த காலங்களெல்லாம் எப்படி மாறி மாறி என்ன செய்து கொண்டிருக்கிறது? மாறிக்கொண்டிருக்கிறதோ இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம் என்கிற காலம், அது மாத்திரம் வியாதி என்கிற காலம், கடன் என்கிற காலம், போராட்டம் என்கிற காலம், எல்லா காலமும் என்ன செய்யணும்? மாறும்னு சொல்லி என்ன செய்யணும்? ஆணித்தரமாய் விசுவாசிக்க வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வம். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் என்பதை தானியேல் என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். எனக்கு அருமையானவர்களே, காலமும் மாறும், சமயமும் மாறும். மொர்தெக்காயுடைய அனுபவம் நமக்கு தெரியும். மொர்தெக்காய்க்கு விரோதமாக அன்னைக்கு ஆமான் என்கிறவன் பெரிய தூக்கு மரத்தை என்ன செய்து வைத்தான். எப்படியாவது இவனை அழித்து விட வேண்டும், இந்த மொர்தெக்காயை தூக்கு மரத்தில் என்ன செஞ்சிடணும்? தூக்கி போட்டுறணும்னு சொல்லி காலங்களை குறித்தான், நாட்களை குறித்தான், எல்லாவற்றையும் குறித்தான். ஆனால் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த காலம் வரும் பொழுது எப்படி மாற்றினார் என்றால், எந்த மனுஷன் தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுருந்தானோ அந்த ஆமானையே அந்த தூக்கு மரத்தில் ஆண்டவர் தூக்கி போட்டார். உனக்கு விரோதமாய் குழி வெட்டுறானா? கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உன்னை குறித்து குற்றச்சாட்டு சொல்கிறானா? உன் பேரை அவச்சொல் சொல்கிறானா? நீங்கள் பொறுமையாக இருங்க. அதன் மத்தியில் எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல துக்கப்பட்டீர்களோ, எந்த மனிதன் உங்களை அவச்சொல்களை சொன்னானோ அவனுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்தி அழகு பார்ப்பார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனவே உபத்திரவம் உண்டுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லாருக்கும் உபத்திரவங்கள் உண்டு. இந்த உபத்திரவத்தின் மத்தியில் தான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். இந்த உபத்திரவமே நம்முடைய வாழ்க்கையில் தொடர்வதில்லை. எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வசந்த காலம் வந்ததோ, அந்த வசந்த காலம் வந்தால் கோடை காலம் வருகிறது. இதே போல் காலங்கள் மாறுகிறதை போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமை மாறும், இந்த சூழ்நிலை மாறும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஒரு சமயம் பேதுரு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கடலில் மீன் பிடிக்க போயிருக்கிறான். மீன் பிடிக்க போனால் ஒன்றுமே இல்லை, எந்த இதுவுமே அகப்படாமல் கரையில் என்ன செய்கிறான்? வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த வெறுமையான நிலைமையில் ஒரு ஃபெயிலியர் கேட்டகரியாக அலசி கொண்டிருக்கும் போது அந்த படகை இயேசுவுக்கு கொடுக்கிறான். இயேசு அந்த படகிலிருந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். ஆனால் அந்த படகுல இயேசு வந்த பிறகு அந்த படகு வெறுமையான படகாய் இயேசு வருவதற்கு முன்பாக இருந்தது. இயேசு எப்போ படகுல ஏறினாரோ ஆனால் அந்த படகு நிரம்பிச்சு. அந்த படகு மாத்திரமல்ல, மற்ற படகுகளும் நிரம்பத்தக்கதாக அவன் மூலமாய் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்க நிலைமையில் பேதுருடைய படகை நிரப்பின ஆண்டவர். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் இயேசு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய பிஸ்னஸில் இருக்க வேண்டும். இயேசு மாத்திரம் இருப்பார் என்றால் நம்முடைய நிலைமெல்லாம் மாறும், காலங்கள் மாறும். இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அவரை ஒவ்வொரு நாளும் அழைக்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் பிரியப்படுத்தணும். அவருக்கு பிரியமாக வாழ்ந்து பாருங்கள், உங்களுடைய வெறுமையான அனுபவம் மாறும், காலங்கள் மாறும், எல்லாம் மாற்றி ஒரு நிறைவை நீங்கள் காண்பீர்கள் என்பதை ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை காண உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.